ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் இருக்கும் வெந்தயம் போட்டிருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு பச்சை வாசனை படம் நல்லா வதக்கணுங்க. இதில் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதில் 1 தக்காளி பழத்தை அரைச்சி போட்டுக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வரும் 1 தக்காளி பழம். தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். எல்லா மசாலையும் நல்லா கலக்கி விட்டுட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கணும். இது வதக்கினதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு. இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் இது, 1 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்குவேன். அதில் போட்டு தேங்காய் பால் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 200 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். 200 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 துண்டு மாங்காய் போட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். கரெக்டாக 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் கொதிக்க வைக்கணும். இதை 5 நிமிஷம் ஆயிடுத்து. 5 நிமிஷம் கை சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்கும். குழம்பு கொச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்து தர வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக மீனை சேர்த்துடலாம். இந்த மீன் பாறை மீன், தேங்காய் பாறை மீன். நான் முள் இல்லாமல் கட் பண்ணி வாங்கி வந்திருக்கேன். சென்ட்ரல் முள் மட்டும் தான் இருக்கும். இது நான் முள் இல்லாமல் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் இதில் 350 கிராம் ஃபிஷ் போட்டிருப்பேன். நான் போட்ட மீனோட அளவு 350 கிராமு. இது ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொச்சித்து மீனில் வந்துடுச்சு. இப்போ 3 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு போட்டிருக்கேன். எலுமிச்சை சாறை போட்டுட்டு இந்த ஜென்டில் லைட்டாக மீன் உடையாமல் கலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சாதத்துக்கு, இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் இதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்புல கொட்டிட வேண்டியது தான். தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த குழம்பு செய்கிறது. இது சுட சுட சாதம் உடைச்சிட்டு மீன் குழம்பு எடுத்து போட்டு சாதத்தை பிரிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.